நம்ம நான்வெஜ் பிக்கிள்ஸ் நிறைய கண்ட்ரிக்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட 2 கிலோ பிக்கிள் வாங்கிட்டு ஜெர்மனிக்கு போயிருந்தார். நம்ம பிக்கில் சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ரிவ்யூ படிக்கும்போது. அதே கஸ்டமர் திரும்ப நம்மக்கிட்ட 1.5 கிலோ பிக்கிள் வாங்கிட்டு ஜெர்மனி போகிறாரு. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம குவாலிட்டி தாங்க. நம்ம டேஸ்ட்டாக நல்ல குவாலிட்டி கொடுக்குறனால திரும்ப நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அண்ட் இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க. நம்ம பிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோம்மேடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே கிடையாது. நம்ம மேக் பண்ணுற மசாலா ஃபுல்லாகவே ஹோம்மேடு மட்டும்தான். அண்ட் மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மீன் மட்டும் தான் வாங்குவோம். அண்ட் இதில் காமிச்சிருப்பேன் நம்ம எந்த மாதிரி மீன் வாங்குகிறோன்னு காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ யாருமே இந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. நம்ம எப்படி மீன் வாங்குகிறோம், எப்படி பிக்கிள் போடுறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அண்ட் இப்படி தான் நம்ம மேக் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். டேஸ்ட் உண்மையாகவே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன் பிக்கிள் இருக்குது, ப்ரான் பிக்கிள் இருக்குது, நெத்தலி பிக்கிள் இருக்குது, டூனா ஃபிஷ் பிக்கிள் இருக்குது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபாரின் போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் வெளியூரில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பிக்கிள் வாங்கிட்டு போங்க. அண்ட் நம்ம பிக்கிளும் ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. நம்ம பிக்கிள் தாங்க மெயின் டிஷ்ஷாகவே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு ப்ளஸ் நம்ம பிக்கிள் மட்டும் இருந்தாலே போதும், செம்மையாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.